ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூன் 12க்கான நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நிறைய நியூஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான நியூஸ் தான். ஈஸியா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க, கனடா ஃபில்ம் ஆக்டர் தர்ஷன் அசோசியேட்ஸ் ஹெல்ட் இன் மர்டர் கேஸ் அப்படின்னா, கனடா பிலிம் நடிகர் தர்ஷனும் அவரோட கூட்டாளிகளும், அசோசியேட்ஸ்னா கூட்டாளிகள், ஹெல்டுனா பிடிப்பட்டனர் அப்படின்னு அர்த்தம். இல்ல அவங்கள பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது என்ன நியூஸ்? இதெல்லாம் ரீஜனல் நியூஸுங்க. இங்க பாருங்க, இப்ப ரேபிஸ் நிறைய பரவுதுங்க. சோ ரேபிஸோட வைரஸ் பேரு கேனைன் பார்வோ வைரஸ். கேனைன் பர்வோ வைரஸ். ஓகேவாங்க. இப்போ கோவிடோட வைரஸ் எல்லாம் நிறைய கேக்குறதுனால இதை ஒரு தடவை படிச்சு வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. அடுத்தது இந்த பேஜ்ல பாருங்க, சரோத் மாஸ்ட்ரோ பண்டிட் ராஜீவ் தராநாத். சரியா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு வந்து சரோதுங்க. ஓகேவாங்க. அதுல மாஸ்டரா இருக்கிறவரு பண்டிட் ராஜீவ். அவர் வந்து இறந்துட்டாருங்க. இவர் வந்து கன்னடா பிலிம்க்குலாம் நிறைய மியூசிக் அமைச்சிருக்காருங்க, மலையாளம் பிலிமுக்கும் அமைச்சிருக்காரு. அடுத்தது பாருங்க, இடி லைக்லி டு கிரில் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இடினா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க யூஸ்வலா என்ன கேஸ் பிடிப்பாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் எவேடு பண்றவங்கள பிடிப்பாங்க. இன்கம் டாக்ஸ் கட்டாம இருக்கிறவங்கள, பதுக்குறவங்கள, கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்கள, இவங்களெல்லாம் பிடிக்கிறது தான் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட வேலை. ஓகேவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப மஞ்சுமல் பாய்ஸோட ப்ரொடியூசர் அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு வந்து சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸை அவங்க வந்து கிரில் பண்ண போறாங்கன்னா வறுத்து எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுல எடிட்டோரியல் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் தாங்க வந்திருக்கு. உங்களோட இங்கிலீஷ் பர்பஸ்க்காண்டி நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எதுவுமே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. பொலிட்டிக்கல் நியூஸ் எதுவுமே நம்ம எக்ஸாம்குள்ள வராது. கண்டினியூட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. பிஜேபி ஹேஸ் கெப்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஃபார் இட்ஸ் டெஸ்பைட் தி நியூ ரியாலிட்டி அப்படின்னா, புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் முக்கியமான துறைகள்லாம் பிஜேபியோட ஆட்கள் தான் அதுல ஹெட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நீங்க படிச்சு பார்க்கணும்னா பாருங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் இன் ஃபிக்ஷன், கற்பனைகள்ல இருக்கிற உண்மை அப்படின்னு அர்த்தங்க. ஃபிக்ஷன்னா கற்பனை. நோ பேன் ஆன் புக்ஸ் ஆர் ஃபிலிம்ஸ் கேன் பி ஜஸ்டிஃபைட் இன் த நேம் ஆஃப் அப்ஹோல்டிங் ஆர்டர். ஸோ அப்ஹோல்டிங் ஆர்டர்னா ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது ஃபிலிமை வந்து நம்ம நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லா அண்ட் ஆர்டரை அப்ஹோல்டிங்னா இந்த இடத்துல என்னதுன்னா சப்போர்ட்னு அர்த்தங்க. சப்போர்ட் பண்றது இல்ல காப்பாத்துறது. ஸோ ஏதாவது ஒரு ரூலை இது பண்ணல, ஏதோ ஒரு கோர்ட்டோட ஆர்டரை வந்து இந்த படம் ஒபே பண்ணல அப்படின்லாம் சொல்லி எந்த படத்தையும் நிப்பாட்டி வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பாருங்க, லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர் தாங்க இனிமேல் ஆர்மி சீஃபா இருக்க போறாங்க. இவருக்கு முன்னாடி இருந்தவர் யாருங்க? இங்க இருக்கு பாருங்க, த பிரசன்ட் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மனோஜ் சி பாண்டே. சரிங்களா? இப்ப மனோஜ் பாண்டே இருக்காருங்க, அவருக்கு அப்புறம் வரப்போறவர் தான் உபேந்திர திவேதி. ஓகேவாங்க. அடுத்து பிசினஸ் பேஜ்ல பாருங்க, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சரிங்களா? புது ஒரு ஆயில் ரிஃபைனரிய ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பெட்ரோலியம் மினிஸ்டர், சாரிங்க, ரெனியூவபிள் எனர்ஜில பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. அடுத்து பாருங்க, டிவிஎஸ் சப்ளை செயின் வந்து யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, டெய்மர் ட்ரக் சவுத் ஈஸ்ட் ஏசியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்களோட ஒரு 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி லீப் ஃப்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா $65 மில்லியன் வந்து எடுத்திருக்காங்க. லீப் ஃப்ராக் இன்வெஸ்ட். ஓகேவாங்க. ஸோ இது ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி மாதிரிங்க இந்த லீப் ஃப்ராக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. ஸோ அடுத்தது எஸ்பிஐ நிறைய சிறுதொழில் கடன்ல ஃபோக்கஸ் பண்றாங்கங்க. அவங்களுக்குலாம் டிஜிட்டல் லோன்ஸே கொடுக்குறாங்க, ஆன்லைன் லோன்ஸ் கொடுக்குறாங்க. 45 மினிட்ஸ்ல வந்து, சரிங்க, 45 மினிட்ஸுக்குள்ள அவங்களுக்கு லோன் வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐஆர்டிஏ இன்சூரன்ஸோட ரெகுலேட்டர் வந்து நிறைய ஜெனரல் இன்சூரன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சப்போஸ் இப்போ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னா பே ஆஸ் யூ டிரைவ். ஸோ நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம்.
ஆர் பே ஆஸ் யூ கோ. நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கூட நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நிறைய மக்களோட கன்வீனியன்ஸ்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, டெய்ம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து முத்து மருதச்சலம் அப்படின்றவங்கள வந்து சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட சிஇஓ. அதுக்கடுத்து அடுத்தது வந்து பாருங்க, இந்தியா தான் ஜூனியர் வேர்ல்ட் கப் ஹாக்கியை வந்து ஹோஸ்ட் பண்ண போதுங்க. ஸோ அடுத்து 2025 யூஎன் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. ஸோ கடைசியா இன்னைக்கு ஹிந்துவோட வேர்டு, அதாவது புது வேர்டு என்னன்னா ரிபோஸ்ட். ரீபோஸ்ட் அப்படின்னா கவுண்டர், நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இல்ல கம்பேக் அந்த மாதிரியான ஒரு மீனிங். ஓகேவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் அவ்வளவுதான்.